நான் தான் Kishore நம்ம சேனல் விசாரணை நடக்கிறது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பஜாரில் இருக்கிற மதுரை கேமிங்ஸ் அங்கே இருக்கும். இந்த கடை நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 206 207. ஸோ இந்த கடைக்கு நம்ம எதுக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து கேமிங் ஆக்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது மட்டும் சேல்ஸ் மட்டும் கிடையாமல் சர்வீஸும் சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் என்ன? மூர்த்தி. எத்தனை வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த கடையை? 2006 கிட்டத்தட்ட அரௌண்ட் 15 இயர்ஸ் கம்ப்ளீட்டு. 16வது வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்லி கேமிங் கன்சோல்ஸ் அக்சசரிஸ் மட்டும்தான். அதாவது PS2 இருந்து PS2, PS3, PS4, இப்போ கரண்டில் வந்து PS5 லான்ச்சிங் ஆகி போயிட்டுருக்குது. அதுக்கு தேவையான சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே ப்ளஸ் அதோட அக்சசரிஸ் எல்லாமே, அதுக்குண்டான சிடிஸு, சர்வீஸு, கேமிங் கன்சோல்ஸ் புதுசு எல்லாமே, கேம் லோடிங்லேருந்து எல்லாமே ஓவராலாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PS2ன்றது வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. இப்போயும் PS2 அப்படின்றது எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்களா? அது எப்போவுமே இன்னும் 10 வருஷம் போனாலும் அது போயிட்டு தான் இருக்கும். பிகாஸ் என்னென்னா அது பட்ஜெட், அது ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ப்ராடக்ட். அது PS2ங்கிறது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 5,000-5,500க்குள்ளே அது கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் கொண்டு வந்தீங்கன்னா அதில் கேம் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக விளாண்டுக்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் அது. ஒரு செகண்ட் ஹேண்ட் வேணால் கூட ஒரு 2,500லேருந்து 3,500 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ புதுசுனா ஒரு 5,500 கிடைக்கும் உங்களுக்கு பட்ஜெட். இப்போ PS3 அப்படின்னா அதோட ரேட்டு வேறு, PS4னா அதோட ரேட்டு வேறு. இது வந்து பட்ஜெட். உங்களுக்கு வந்து நார்மலாக சாதாரணமாக ஒரு 5,000 எடுத்துகிட்டு போனால் ஒரு கேமிங் கன்சோல் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் இன்றைக்கி இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனாலும் இந்த PS2 போயிட்டு தான் இருக்கும். பிகாஸ் என்ன, இப்போ PS2 வந்து இப்போ ப்ரொடக்ஷன் கிடையாது, மேனுஃபேக்சர் நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ பிராண்ட் நியூ கிடையவே கிடையாது. இப்போ ஒன்லி ரீஃபர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரீஃபர் பீஸ்டு பிளேயரில் நம்ம இதில் வந்து பென்ட்ரைவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் மூலமாகவோ நீங்கள் கேம் போட்டு விளாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன எல்லாம் வச்சுருக்கீங்க? PS தவிர வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? PlayStation சீரிஸ் எல்லாமே ஓவரால், அதாவது PS2, 3, 4, 5 வரைக்கும் எல்லாம் ஓகே. சிடி, பென்ட்ரைவ் அந்த மாதிரி என்ன வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி? இல்லை, அதுக்குண்டான சிடிஸ் தான். பென்ட்ரைவ் இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கேம் இன்ஸ்டாலேஷனு ப்ளஸ் அப்டேட் தேவையான சில இது ஏற்றுறதுக்காக தான் பென்ட்ரைவ் தேவைப்படும். மெமரி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது PlayStation 2ஓட மெமரி கார்டு இருந்தால் இருக்குல்ல, இது மெமரி கார்டுங்கிறது வந்து PS2க்கு மட்டும்தான் வரும். இப்போ PS3, PS4க்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் தேவைப்படும். இன்டர்னல் ஸ்டோரேஜோடு இருக்கும். ஸோ அதுக்கெலாம் மெமரி கார்டுங்கிற ஒரு ஃபியூச்சர் கிடையாது. கேம் ஏற்றுறது, சேவ் பண்ணுறது எல்லாமே அது வந்து அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே முடிஞ்சிடும். அதுக்குள்ளேயே எஸ். என்ன ரேட்னா வரும்? இது மெமரி கார்டு வந்து 200 வரும், 190, 200. இல்லை 64 ஜிபினா உங்களுக்கு இது 8 MB, இது 64 ஜிபின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 230, 250க்குள்ளே வரும். 250 ரூபா, 300 ரூபா. அது மார்க்கெட் ரிலேட்டடை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ PlayStation 2 ரீஃபர் பீஸ் வந்து நம்ம 4,200 கொடுத்தோம். இப்போ ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் மார்க்கெட் ரேட்டு என்ன உண்டோ அதை நம்ம அனுசரித்து ஓரளவு மேக்ஸிமம் நம்மளால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நம்ம ஷாப்பில் கொடுப்போம். ஜாய்ஸ்டிக்லாம் உங்ககிட்ட எதுலேருந்து என்ன ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னா? ஜாய்ஸ்டிக்னால் உங்களுக்கு 200லேருந்து கிடைக்கும். ஆமாம், PS2ஓட ஜாய்ஸ்டிக் 200, PC ஜாய்ஸ்டிக் வந்து 230, 250, PS3ஓட ஜாய்ஸ்டிக் 650, 600, 700 அந்த ரேஞ்சிலேருந்து கிடைக்கும். PS4 ஜாய்ஸ்டிக்கு, PS4னால் அந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வரும். PlayStation 4ஓட ஜாய்ஸ்டிக் இது வந்து ஒரு 1,650 ரூபா அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். இதெல்லாம் 200 ஜாய்ஸ்டிக் அது என்ன எங்கே காட்டுங்க? 200 ஜாய்ஸ்டிக்னா 2ஓட ஜாய்ஸ்டிக் இது வந்து PlayStation 2ஓடது. இது 200 ரூபா இதோட காசு. இது நம்ம கொடுக்கக்கூடிய காசு வந்து 200 ரூபா. இதுக்கு அடுத்து இன்னொரு குவாலிட்டி வரும், அது வந்து ஒரு 230, 250க்குள்ளே வரும். அவ்வளோதான் மேக்ஸிமம். நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஒரிஜினல் இதில் கிடையவே கிடையாது. சும்மா சம்டைம்ஸ் அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்கும். ஒரிஜினலே கிடையாது. ஒன்லி ஜாய்ஸ்டிக்கை பொறுத்தளவு இதுதான். ஆமாம், எல்லா ஓவரால் மார்க்கெட்லேயும் இதுதான் ப்ரொடக்ஷன், இதுதான் சேல்ஸ் பண்ணுறது, இதுதான்.
இப்போ இதெல்லாம் என்ன எத்தனை வருஷம் உழைக்கும்? சும்மா அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருஷம் உழைக்கும்? லைஃபுங்கிறது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரிஜினல்னா இயர் சொல்லலாம், காப்பியில் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 1 இயர் யூஸ் பண்ணலாம், 6 மாதம் யூஸ் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து. ஆமாம் அந்த மாதிரி. சார் அது ஒன்று என்ன ரேட்டு சொல்கிறீங்களா? PS2 என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? PS3 PlayStation 2 வந்து இப்போ 5500. அதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு மெமரி கார்டு, அதுக்கு உண்டான ஜாய்ஸ்டிக்கு ப்ளஸ் கேம் இன்ஸ்டாலேஷனோட நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் கொடுத்துட்டீங்கன்னா கேம் இன்ஸ்டாலேஷன் ஓவரால் எல்லாம் சேர்த்து 5500. இப்போ கரண்ட்டில் உள்ள ரேட்டு மேபி அடுத்த வாரம் அடுத்த மாதம் குறையலாம், அந்த மாதிரி தான். இப்போ 3 மாதம் ஆமாம் கூடலாம், அது சொல்ல முடியாது. என்ன அது ஸ்டாக் இருந்தால் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், இல்லைனா அது ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். இதுதான் விஷயம். நம்ம மேக்ஸிமம் நம்மளால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வரணும், அவர் ஃப்ரெண்டாக போவார், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம டீல் பண்ணுவோம் யாராக இருந்தாலும். PS3 அது என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? PlayStation 3 வந்து 14,500. 500 GB உங்களுக்கு 500 GB இந்த இருக்குல்ல. PS3 வந்து 500 GB, அதில் வந்து 25 கேம்ஸோட உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். PS4 என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? PS4 வந்து ரீனியூடு ஒரு ரேட் வரும், ரீஃபர்பிஷ்டு ஒரு ரேட் வரும், ப்ளஸ்ஸு எம்ஆர்பி பண்டல் ஒன்று வரும். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறோன்னா 30,000 எம்ஆர்பி உங்களுக்கு வாரண்டியோட, இந்தியன் வாரண்டியோட கொடுக்குறதா இருந்தால் அது ஒரு ப்ரைஸில் ஒன்று வரும். வாரண்டி இல்லாமல் தான் வேறு மாதிரி வரும். வாரண்டி இல்லைனா இம்போர்ட்டட் ஒன்று வரும். அந்த மாதிரி எடிஷன் வெர்ஷனுக்கு தகுந்தாப்புல அது சம்மந்தமாக அது ரிலேட்டடாக ரேட் வரும். PS5 நீங்கள் இறக்கி விட்றீங்க தரீங்களா? அப்போ PS5 வந்து இன்னும் லான்ச் ஆகலை, கொடுக்கலாம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கொடுக்கலாம். நம்ம கொடுக்கலாம். அது என்ன ரேட்டு அப்படின்னா ஒரு கெஸ் இருக்குமா உங்களுக்கு? என்ன ரேட் அப்படின்னா 50,000 தான். அது கரெக்டாக? ஆமாம் 50,000 தான். மேக்ஸிமம் இப்போ எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்படின்னா எங்கேயுமே இல்லை, ஒரு பொருள் இல்லை, 50,000 ப்ராடக்ட்டு எங்கேயுமே இல்லை. இருக்குதுன்னா அது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லை. நம்ம ப்ராப்பரான ஈவனான ரேட்டில் கிடைக்கிற அன்றைக்கி தான் நம்ம விற்போம். நம்ம சம்டைம்ஸ் கூட கொடுத்துருவோம். கஸ்டமர் ஒருத்தர் எங்கேயாவது வெளியில் கம்மியாக வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம மைனஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். இன்றைக்கி விற்கிறத கூட நாளைக்கு கொடுத்துருவேன். ஆனால் நம்மகிட்ட என்றைக்குமே இந்த ஒரு மைனஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நம்ம. ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நல்லதான். ஆமாம். இப்போ சிடின்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் என்னென்ன கேமோட சிடிலாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? சிடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ PlayStation 2க்கு வந்து சிடிஸ் கிடையாது, அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. இப்போ PlayStation 2 சிடியே கொடுத்துருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின பிளேயர்ஸில் வந்து இப்போதைக்கு வாங்கக்கூடிய சிடிஸ்லாம் ரன் ஆகுமானா அது ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவில் கேம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விளாட்றதுக்கு அந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சில பேர் மொதல் வச்சுருப்பாங்களா ப்ரோ, அந்த சிடிலாம் அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்க PS2வில் இருக்கிற சிடி இப்போ தேவைப்படும்னு சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா? இப்போ நான் கேட்டதுக்கு WWE ஸ்மாக்டவுன் பெயின் தான் கேட்பேன். அது ஒவ்வொரு வேர்ல்டுலேயே பெஸ்ட். அதுதான் யார் வந்தாலும் மெயினாக ஃபஸ்ட்டு PlayStation 2வில் ஒரு கஸ்டமர் விளாடக்கூடிய கேம் அந்த பெயின், ஸ்மாக்டவுன் பெயினும் GTங்கிற கேம் தான் விளாடுவாங்க. இப்போ அந்த ஒரு பிளேயரில் வந்து சிடியே எடுக்காதுங்கிற கண்டிஷன் போனால் என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு அது அவுட் ஆஃப் ஸ்டாக் மாடலு, லென்ஸ் மாற்றுறது, அதுக்குண்டான எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்டுக்கு தேவையில்லாத வேலை. பென்ட்ரைவ் ஏற்றினீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. சில பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். முக்கியமாக சேனல் விசாரணை நடக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஸோ இந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். PS2லேருந்து PS5 வரைக்கும் எல்லாமே தரமான குவாலிட்டியில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடையோட அட்ரஸ் நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்.